இச்சாமீன விஹாரகச்சப மகாபோத்திரின் எதிர்ச்சா ஹரே ரக்ஷாவாமன ரோஷராம கருணா காகுத்ஸ்த ஹேளாஹளின் கிரீடாவல்லவ கல்கவாகனதஷா கல்கின்னிதி பிரத்யகம் ஜல்பந்தஃப் புருஷாஃப் புனந்தி புவனம் புண்ணியௌக பண்யாபணாக. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எத்தனையோ அவதாரங்களை செய்திருக்கிறார். அதில் ஒரு 10 அவதாரங்களை தசாவதாரங்கள் என்று பிரசித்தமாக நாம் போற்றுகிறோம். இந்த அவதாரங்களுடைய உண்மையை அறிந்து யாரெல்லாம் பகவானை புகழ்கிறார்களோ போற்றுகிறார்களோ அவர்களெல்லாம் மிகுந்த பாக்கியசாலிகள். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் புனிதமான ஸ்தலமாக ஆகிறது என்று சுவாமி வேதாந்த தேசிகன் தன்னுடைய தசாவதார ஸ்தோத்திரத்திலே பாடுகிறார். பகவானுடைய அவதாரத்தை உணர்ந்தவர்களே புனிதமானவர்கள் என்றால் பகவான் யாருக்காக அவதாரம் எடுத்தாரோ அந்த பிரஹ்லாதன் எவ்வளவு புனிதமானவனாக இருக்க வேண்டும். தன்னுடைய உடம்பை கூட பேணாமல் ஹிரண்யகசிபு தனக்கு எத்தனை துன்பங்களை கொடுத்த போதும் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து பகவானுடைய நினைவிலேயே ஆழ்ந்திருந்தானாம் பிரஹ்லாதன். அவனுடைய உடலில் பாம்புகள் கடித்த போது கூட அவன் அதை உணரவே இல்லை. பகவான் கண்ணனையே நினைத்து கொண்டு தன்னுடைய உடலை பற்றின பிரஜையே இல்லாமல் தான் இருந்தானாம். அப்படிப்பட்ட ஒரு பக்தனுக்காகத்தான், அவனை ரட்சிப்பதற்காகத்தான் நிருசிம்மப் பெருமான் தோன்றினார். அதே நரசிம்மப் பெருமான் கருடனுடைய பிரார்த்தனைக்கு இணங்க அகோபிலம் என்கிற அழகான திவ்யதேசத்திலே 9 வடிவங்களோடு நவ நரசிம்மர்களாக காட்சி கொடுக்கிறார். அதில் நாமும் ஒவ்வொரு நரசிம்மராக தரிசித்து கொண்டு வருகிறோம். முதலில் மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஜுவாலா நரசிம்மரை தரிசித்தோம். கோபமான வடிவத்தை பார்த்து கொண்டோம். அங்கிருந்து கீழே இறங்கி வந்தால் மாலோல நரசிம்மரை தரிசிக்கலாம். அவர் மிகவும் அழகான திருமுகத்தோடு தன்னுடைய மடியில் மகாலட்சுமி தாயாரை அமர்த்தி வைத்து கொண்டு காட்சி கொடுக்கிறார். அங்கிருந்து மேலும் கீழே இறங்கி வந்தோம் என்றால் அப்போது 3வது கோவிலை அடைகிறோம். இந்த சந்நிதியிலே வராக நரசிம்மர் என்கிற பெயரோடு 2 மூர்த்திகள் இருக்கிறார்கள். இது ஒரு நரசிம்மர் கிடையாது. வராக நரசிம்மன் என்றால் நரசிம்மரே வராகமூர்த்தி வடிவத்தில் இருக்கிறார் என்று பொருள் கிடையாது. இந்த கோவிலுக்குள் சென்றோம் என்றால் ஒரு சின்ன குகை. அந்த குகைக்கு உள்ளேதான் சுவற்றிலே இந்த பெருமான்களுடைய பிம்பங்கள் இருக்கின்றன. 2 பெருமாள்கள் இருக்கிறார்கள். தனியா ஒரு வராகப் பெருமான் இருக்கிறார். அவருக்கு அருகிலேயே ஒரு நரசிம்ம பெருமான் லக்ஷ்மி நரசிம்மராக மடியிலே பிராட்டியை அமர்த்தி வைத்து கொண்டு இருக்கிறார். கடந்த பகுதியில் மாலோலன் பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி தாயாரிடத்தில் மிகவும் ஆழமான காதலுடையவர் பகவான் என்று பார்த்தோம் அல்லவா? உடனே சந்தேகம் ஏற்பட்டுவிடும். ஓ, மகாலட்சுமியிடம்தான் இவ்வளவு அன்பா? பூதேவியினிடத்தில் அன்பு கிடையாதா? நீளைய தேவியினிடத்துல பகவானுக்கு ஆசையே கிடையாதா? மகாலட்சுமியிடம் மட்டும்தான் தனி ஆசை உண்டா என்றால் அப்படி பொருள் கிடையாது. பகவானுக்கு எத்தனை நாச்சிமார்கள் உண்டோ அனைவரிடத்திலுமே ஆசையோடு தான் இருக்கிறார். பார்வண்ண மடமங்கை பத்தர் பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு என்று ஆழ்வார் பாடுகிறார். பகவான் மகாலட்சுமி தாயாரிடத்துல பித்தனாக இருப்பானாம். பார்வண்ண மடமங்கை பூமி பிராட்டிக்கு பக்தனாகவே இருப்பானாம். ஸ்ரீதேவி நாச்சியாரை விட பூதேவினிடத்தில் பகவானுக்கு அதிகமான காதல் உண்டு என்று கூட ஆழ்வார்கள் பாடுகிறார்கள். அதனால தானோ என்னமோ இந்த கோவிலில் 2 பேருக்கும் சமமான அந்தஸ்தை கொடுத்து கொண்டு வராகப் பெருமான் பூதேவி தாயாரோடு சேர்ந்து எழுந்தருள இருக்கிறார். மகாலட்சுமி தாயாரோடு கூட லக்ஷ்மி நரசிம்மராக நரசிம்ம பெருமானையும் தரிசித்துக் கொள்ளலாம். இப்படி வராகர் நரசிம்மர் என்று 2 வடிவங்களும் இருக்கிறபடியால் வராக நரசிம்மருடைய சந்நிதி என்று இங்கு அழைக்கப்படுகிறது. வராக வடிவத்தில் நரசிம்மர் கிடையாது. அது வேறு திருக்கோயில். 108 திவ்யதேசங்களில் இல்லை. ஆனால் இங்கிருந்து இன்னும் வடகிழக்கு நோக்கி சென்றோம் என்றால் விசாகப்பட்டினம் என்கிற ஊர் வருகிறதே. அதற்கு அருகிலே சிம்மாச்சலம் என்கிற ஒரு மலை இருக்கிறது. அந்த சிம்மாச்சலம் மலைக்கு மேலே வராக நரசிம்மராகவே பகவான் காட்சி அளிக்கிறார். உடம்பெல்லாம் சிங்கத்தை போல மனிதனும் சிங்கனுமாக கலந்த உடல். தலை மட்டும் பகவானுக்கு வராகம் பன்றியை போன்ற தலையோடு பிறந்திருக்கிறார். அங்கு வராக நரசிம்மர்னு சொன்னால் வராகமாகவும் நரசிம்மமாகவும் ஒரே மூர்த்தியில இருக்கிறார்னு பொருள். ஆனா இந்த இடத்தில் வராகப் பெருமான் தனியாகவும்
தனியாக லக்ஷ்மி நரசிம்ம பெருமானும் காட்சி அளிக்கிறார்கள். இதுக்கு வராக நரசிம்மருடைய ஆலயம் என்று பெயர் சொல்லப்பட்டுள்ளது. இது எங்க இருக்குன்னால், மலையை ஏறி வரும் பொழுது பாதை இரண்டாக ஒரு இடத்திலே பிரிகிறது. அந்த பிரியற இடத்துல தான் இந்த வராக பெருமானுடைய வராக நரசிம்மருடைய சன்னதி இருக்கிறது. ரெண்டு பாதைகள் இருக்கின்றன. ஒரு பாதை வலது பக்கம் போற பாதையில போனோம்னால் நேர ஜுவாலா நரசிம்மர் இடத்திலே அழைத்து கொண்டு போகும். அங்கிருந்து மற்றொரு பாதை வழியா இறங்கி வந்து மாலோ நரசிம்மரை தரிசித்து விட்டு வரலாம். இல்லை இந்த பாதை வழியா போனா முதல்ல மாலோ நரசிம்மரை தரிசித்து கொண்டு ஜுவாலா நரசிம்மரை சேவிக்கலாம். அப்புறம் மற்றொரு பாதையில் கீழே இறங்கி வந்து வராக நரசிம்மரை தரிசித்துக் கொள்ளலாம். இப்படி 3 பேர் ஒரே மலையிலே வராக நரசிம்மர், மாலோர நரசிம்மர், ஜுவாலா நரசிம்மர் என்று மூவரும் இருக்கிறார்கள். அதுல கீழே, அதாவது மேல் அகோபிலம்னு சொல்றோமே, அந்த மேல் அகோபிலம் அகோபில நரசிம்ம பெருமான் சன்னதிக்கு அருகில் முதலில் மலைத்தொடரில் இருக்கக்கூடியதுதான் வராக நரசிம்ம பெருமானுடைய சந்நிதி. இங்கு சேவித்தோம் என்றால் 2 வடிவங்களோடு பகவானை சேவித்துக் கொள்ளலாம். 2 தனித்தனி வடிவங்கள். முதல்ல வராக பெருமானை தரிசித்துக் கொள்வோம். ரொம்ப அழகான வடிவம், சின்ன விக்கிரகம்தான். ஆனால் பூமி பிராட்டியை தூக்கி கொண்டு வராக பெருமான் நல்ல வடிவத்தோடு தன்னுடைய ஒரு திருவடி ஆதிசேஷன் பேரிலே வைத்து இப்படி தலையை தூக்கி வச்சிருக்கார். நன்னா பார்த்தாலே வராகம் பன்றியை போன்ற முகம் தெரிகிறது. அந்த முகத்துக்கு மேல அவருடைய 2 கோரை பற்கள் வருமோ இல்லையோ, பன்றின்னு சொன்னாலே கீழே இருக்கிற தண்ணீர், அதாவது மற்ற சேரையோ பூமியையோ நாம் புகுந்து இடர்ந்து எடுப்பதற்காக அதுக்கு கோரை பற்கள், பலமான பற்கள் இருக்குமோ இல்லையோ, அந்த கோரப்பற்களுக்கு மேல அதை கெட்டியா பிடித்து கொண்டு பூதேவி தாயாரையும் தரிசித்துக் கொள்ளலாம். பூதேவி தாயார்னா பூமி வடிவத்தில் வட்ட வடிவத்தில் இருக்க மாட்டாள். ஒரு பெண் வடிவத்திலேயே பூதேவி தாயார் சின்ன வடிவத்தில் பகவானுடைய கோரை பற்களை பிடித்து கொண்டு நீலவரை 2 பிறகவ்வி நிமிர்ந்ததொப்ப கோல வராகம் ஒன்னாய் நிலம் கோட்டிடை கொண்டையந்தாய் என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். அப்படி அழகான ஒரு கருப்பு மலை, மேல 2 சந்திரர்களை போல 2 தந்தங்கள். அந்த தந்தத்தை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கலாம். அவ்வளவு பயம் ஹிரண்யாக்ஷனை கண்டு தண்ணீருக்குள்ள இருந்ததால பயம் பிராட்டிக்கு இருந்தது. அந்த பயம் நீங்க வேண்டுமென்றால் கெட்டியா ஒரு ஆசிரியத்தை பிடித்துக் கொள்ள வேண்டுமே. எத் தம்ஷ்ட்ராங்குர கோட்டி காட கடனா நிஷ்கம்ப நித்யஸ்திதி பிரம்மஸ்தம்பம் அசௌதசோ பகவதி முஸ்தேவ விஸ்வம்பரா என்று சுவாமி வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். பூதேவி தாயாருக்கு கெட்டியான ஆசிரியம் எது என்றால் வராக பெருமானுடைய கோரைப்பல். அந்த தம்ஷ்ட்ரங், அந்த கோரைப்பல்லை பிடித்து கொண்டுதான் நிம்மதியாக இருந்து இந்த உலகத்தில் அனைத்து பொருள்களையும் பூதேவி தாயார் படைக்கிறாளாம். அப்படி வராக பெருமான் பெரிய வடிவத்தோடு 4 மண்ணும் தானத்தவே, பின்னும் 4 மலை தானத்தவே, பின்னும் 4 கடல் தானத்தவே, அப்பன் ஊன்றி இடந்து எழுத்தில் கொண்ட நாளே என்று நம்மாழ்வார் பாடுகிறார். ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை அப்படியே பிடிச்சு தூக்குறோம்னு வச்சுங்களேன், அதில் என்னென்ன வேலை. இப்போ ஒரு பந்து இருக்குன்னு வச்சுங்க, பந்துக்கு மேலே ஏதோ ஒரு ஒரு ரூபா காயின் ஒன்று வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன், அந்த பந்தை வேகமாக எடுத்தோம்னா அந்த 1 ரூபா காயின் கீழே விழுந்துருமோ இல்லையோ. அது ஒரு காயின் மட்டுமல்ல. இப்போ இந்த பூமி என்பதில் எத்தனை மலைகள், எத்தனை கடல்கள், எத்தனை உலகங்கள், எத்தனை விதமான நிலப்பரப்புகள் இருக்கின்றன. பகவான் அந்த பூமியை தூக்கும் போது இதெல்லாம் அலண்டு போயிடாதா? எதுவுமே அகலவில்லையா. 4 ஒன்று கூட நகரவே இல்லை. மலை தானத்தவே, அதனுடன் ஸ்தானத்தில் அதனதன் இடத்திலேயே மலைகள் இருந்தன. கடல் தானத்தவே, 4 விண்ணும் தானத்தவே, எல்லாம் அப்படியே அசையாமல் இருக்கும்படிக்கு ரொம்ப ஜாகிரதையா பகவான் பூமி பிராட்டியை பூமியை இடந்தெடுத்தாராம். அப்பன் ஊன்றி இடந்து எயிற்றில் கொண்ட நாளே. அப்படி தன்னுடைய கோரை பற்களில் பூதேவி தாயாரை தூக்கி கொண்டு வராக பெருமானை முதலிலே தரிசித்துக் கொள்ளுகிறோம். அவரை தரிசித்து அடுத்த அவதாரம், 2 முன்பின் அவதாரங்கள் தானே. ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு என்று 2 பேர் அண்ணன் தம்பிகள். இருவருமே பகவான் நாராயணனுடைய துவாரபாலகர்கள், வாசல் காப்பாளிகள்னு சொல்றோமோ இல்லையோ. பகவானுடைய விஷ்ணு லோகத்தில் ஜெயன், விஜயன் 2 வாசல் காப்பாளர்கள் இருந்தார்கள். ஒரு முறை பிரம்மாவனுடைய மானசகுமாரர்கள் சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர் 4 பேர் சொல்றோமே, குழந்தை வடிவத்திலே எப்போதும் இருக்கக்கூடியவர்கள். அவர்களை பகவானை தரிசிக்க விஷ்ணு லோகத்துக்கு சென்றார்களாம். அப்போ ஜெய விஜயர்கள் தடுத்தார்கள். இல்ல, பகவான் தனியாக பிராட்டியோடு இருக்கிறார், இப்ப உள்ள போய் நீங்கள் எல்லாம் அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது, காத்திருக்க வேண்டும் என்று ஜெய விஜயர்கள் சொன்னார்கள். இவர்களுக்கு கோபம், உடனே சாபமிட்டார்களாம். நீங்க 2 பேரும் பூலோகத்தில் போய் அரக்கர்களாக, அசுரர்களாக பிறக்க கடவீர்கள் என்று சாபம் கொடுத்தார்கள். அவர்கள் பயந்து போய் நாராயணனிடத்துல காலிலே விழுந்து ஏதான விமோசனம் உண்டா, இதிலிருந்து எப்படி தப்பிப்பதுன்னு கேட்டால், கவலைப்பட வேண்டாம், அவர்கள் சொன்னபடி உங்களுக்கு 3 பிறவிகள் கண்டிப்பா உண்டு. தீயவர்களாகத்தான் பிறப்பீர்கள், ஆனால் உங்களை அழிப்பதற்கு நானே வந்து அவதாரம் செய்வேன்
என்று பகவான் வாக்கு கொடுத்தார். அப்படி 3 முறை பிறந்தார்கள். ஜெய விஜயர்கள் தான் முதலில் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு என்கிற சகோதரர்களாக பிறந்தார்கள். அடுத்ததாக திரேதாயுகத்தில் ராவணன் கும்பகர்ணன் என்கிற சகோதரர்களாக பிறந்தார்கள். 3வது முறை துவாபர யுகத்தில் சிசுபாலன் தந்தவக்திரன் என்கிற சகோதரர்களாக பிறந்தார்கள். இப்படி 3 முறை அவதரித்தார்கள். அவர்கள் பிறப்பு அதுல ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுவை அழிப்பதற்குத்தான் வராகனாகவும் நரசிம்மனாகவும் பகவான் பிறந்தார். அடுத்த ராவண கும்பகர்ணர்களை அழிப்பதற்கு ராமனாக பிறந்தார். சிசுபால தந்தரவக்தர்களை அழிப்பதற்கு கண்ணனாக பிறந்தார். அப்ப 2 அவதாரம், வராகாவதாரம், நரசிம்மாவதாரம், அண்ணன் தம்பிகளை அழிப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரங்கள். அந்த 2 பேரையும் இந்த இடத்துல சேவித்துக் கொள்ளலாம். ஒரு பக்கம் பூதேவி தாயாரை தூக்கி தன்னுடைய தலைக்கு மேலே பிடித்து கொண்டு வராக பெருமானை தரிசித்துக் கொண்டோம். அவருக்கு அருகில பார்த்தோம் என்றால் மகாலட்சுமி தாயாரை இடது மடியிலே அமர்த்தி வைத்துக் கொண்டு லக்ஷ்மி நரசிம்ம பெருமானையும் இங்கு சேவித்துக் கொள்ளலாம். போழ்து மெலிந்த புன்செக்கரில் வாந்திசை சூழுமெழுந்ததிரப் புனலா மலை கீழது பிளந்த சிங்கமொத்ததால் அப்பன் ஆழ்துயர் செய்து அசுரரை கொல்லுமாறே. அசுரர்களை பகவான் எப்படி கொல்லுகிறான் என்றால் போழ்து மெலிந்த புன்செக்கரில். பகவான் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுவை கொன்றது எப்போது? சந்தியா காலம். நரசிம்மனுடைய அவதாரமே இந்த சாயங்கால பொழுதானே, ஒரு 5, 5:30, 6 மணி அந்த சந்தியா காலத்தில் தானே பகவான் அவதரித்தார். பிரதோஷ காலம்னு சொல்றோம் இல்லையோ, அந்த சமயத்துல தான் பகவானுடைய அவதாரம். நிருசிம்ம ஜெயந்தி கொண்டாடுறதே சாயங்காலத்துல தான் கொண்டாடுகிறோம். அப்ப பொழுது மெலிந்த, நாள் முடிந்து பகல் முடிய போகிற தருணம். புன்செக்கரில், வானம் அழகா செவந்து இருந்ததா, பகவான் ஹிரண்யகசிபுவை பிளக்க தொடங்கினாரே. வாந்திசை சூழும் எழுந்து உதிரப்புனலா, ஹிரண்யகசிபுவனுடைய உடம்பை கிழிக்க அதிலிருந்து பெருகின ரத்தம் பூமி முழுக்க செவப்பாக்கி வானத்தை எல்லாம் செவப்பாக்கி எடுத்தான். ஏற்கனவே சிலேசான சிவப்பு வானம் இருந்தது. இந்த ரத்தம் பட்ட உடனே வானம் முழுக்க சிவப்பாக ஆகிவிட்டது. மலை கீழ்து பிளந்த சிங்கமொத்ததால், ஒரு பெரிய மலை முகட்டுக்கு மேல சிங்கம் ஏறி நின்று கொண்டால் எப்படி இருக்கும், அதை போல ஹிரண்யகசிபு உடம்புக்கு மேல பகவான் ஏறி இருந்து பிளந்தாராம். அப்படி பகவான் அசுரரை கொல்லுமாறே என்று ஆழ்வார் ஆச்சரியப்பட்டு பாடுகிறார். அந்த லக்ஷ்மி நரசிம்மரையும் சேவித்துக் கொள்ளலாம். ஒரு பக்கம் பூவராக பெருமான், மற்றொரு பக்கம் லக்ஷ்மி நரசிம்மர்கள். ஆழ்வார் 2 பேரையும் சேர்த்து பாடினார். வல்லையற்று கேழலுமாய் வாழெயிற்று சீயமுமாய். ஒரே பாசுரத்தில் அடுத்தடுத்து 2 பேரையும் பாடினார். வல் எயிற்று கேழல், கேழல்னா வராகம்னு அர்த்தம். வலிமையான எயிறு, வலிமையான பற்களை உடைய வராக பெருமானாம். அடுத்தது வாழையற்று சீயமுமாய், நரசிம்ம பெருமானுக்கு பற்கள் எல்லாம் அப்படியே கூர்மையா வாழ் போல மின்னிக் கொண்டு இருக்குமா. இதுக்கு இப்படி சொல்றார், வராக பெருமானுக்கு பல்லு வலிமையோடு இருக்குங்கிறார், நரசிம்ம பெருமானுக்கு பல்லு கூர்மையோடு இருக்குங்கிறார். என்னால் ஆமா, பூதேவி பிராட்டியாரை தூக்கி நிறுத்தணும்னால் அதற்கு வலிமை வேண்டும். அதனால வல்லையற்று கேழல். இப்ப தீயவர்களை வாயால கிழித்து அழிக்க வேண்டும், அதற்கு வாழையற்று சீயமாக பகவான் பிறந்தாராம். இப்படி அடுத்தடுத்த 2 அவதாரங்களையும் இந்த இடத்திலே நாம் சேவித்துக் கொள்ளலாம். இதற்கு அருகில் வராக நரசிம்ம பெருமானுடைய சன்னதிக்கு அருகிலேயே சென்று பார்த்தோம்னால் அங்க சுவாமி ராமானுஜருக்கு ஒரு அழகான சன்னதி, ஒரு குகைக்குள்ள ராமானுஜருடைய விக்கிரகம் எழுந்தருள பண்ணப்பட்டுள்ளது. இந்த இடத்துக்கெல்லாம் ராமானுஜர் வந்திருக்கிறார். ஸ்ரீரங்கம் கரிசைல மஞ்சரகிரிம் தார்க்ஷ்யாத்ரி சிம்ஹாச்சலவ். பாரதம் முழுக்க பகவானுடைய திருத்தலங்கள் எங்கெங்க இருக்குமோ அங்கெல்லாம் போய் ரமதே ராமானுஜோயம் முனிகி, ஆனந்தமா அந்த பகவானை சேவித்து சேவித்து பல்லாண்டு பாடுவாராம் ராமானுஜர். அப்படி இங்கும் வந்து தரிசித்திருக்கிறார். அதற்கு ஸ்மாரகமாக ராமானுஜருக்கு ஒரு சந்நிதி உள்ளது. இப்படி வராக நரசிம்ம பெருமானை தரிசித்துக் கொண்டோம். வராக குண்டே மேதின்யை பரமார்த்த பிரதாயினே தந்தலக்ன ஹிரண்யாக்ஷ தம்ஷ்ட சிம்ஹாய மங்களம் என்று இவருக்கு மங்கள ஸ்லோகம். அதாவது வராக குண்டத்துக்கு அருகிலே பூமி பிராட்டிக்கு எல்லா அர்த்தங்களையும் உபதேசித்தவரான வராக பெருமானும் அவருக்கு அருகில் இருக்கிற லக்ஷ்மி நரசிம்ம பெருமானும் மங்களத்தோடு இருக்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அடுத்த கோவிலுக்கு செல்வோம்.